டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. விஷயம் தெரியுமா? அதாவது நம்ம சேனல் இருக்குதுல, அது 200K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருச்சு. ஐயா பழைய நியூஸியா இது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் 200K ரீச் பண்ண கதை தான்யா. அவன் ஹார்ட் டிஸ்கையும் அவளையும் படத்தையே தொலைச்சி தேடின்னு இருக்காயா. என் நொங்கு பெர்சிஸ்டன்ஸ் தெரியுமா? அப்படின்னா விடாமுயற்சியா தெரியுமா? எது இந்த புது படத்துக்கு டைட்டில் விட்டாங்களே அந்த குரூப்ல நீங்க இதுக்கு வேற விளக்கம் கேக்குறியா நீ? ஐயோ, நாங்க எடுக்கிறது ஒரு படம், ஆனா எடுக்க போறது பல படங்கள். அந்த டைட்டில் எல்லாம் வெளியே விட்டா நாடு தாங்காதுன்னு தான் உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். இது தெரியாம போவியா? புது டைட்டிலுக்கு விளக்கம் கேட்டுன்னு இருக்க. Meanwhile, I am தொடக்கரி மார்த்தாண்டம், சன் ஆஃப் வடக்கரி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊரும். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. A few moments later. தம்பி, உன்ன கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. எங்க கிளம்புறாங்க? அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க. அது மஞ்ச கொடியா? மஞ்சள் லாரியா? வணக்கம் டோலர்களே. அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஏகே சார் அவருடைய புது படத்துக்கான டைட்டில் விட்டுருந்தாப்ல, குட் பேட் அக்லி. எது இந்த அன்பானவன் அடங்காதவன் அசராதவனா அப்படின்னா அதுதாங்க. ஆனா அது இல்ல. அந்த படத்தோட டைரக்டர் வேற ஆதிக் ரவிச்சந்திரனா. சோ நோ, ஈவன் ட்ரிபிள் ஏ படத்துக்கு பார்ட் 2 தான் இருக்க போனா. அதுதான் சூச்சுவமா அதே பேரை வச்சிருக்கான்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த குட் பேட் அக்லின்றதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குதுங்க. அது என்னன்னா, பொதுவா எல்லா படங்களையும் இந்த குட் பேட் அக்லி அப்படின்ற இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுதான் கேரக்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கதையுடைய புரோட்டகனிஸ்ட், அதாவது கதையினுடைய ஹீரோ இருக்கார்ல, அவருடைய கேரக்டர் தான் குட்டா இருக்கும். அதே மாதிரி அந்த கதையினுடைய ஆன்டகனிஸ்ட் இருக்கார்ல, வில்லன், அவருடைய கேரக்டர் பேடா இருந்திருக்கும், கெட்டவன். இப்போ இந்த அக்லின்ற கேரக்டர் இருக்குதுல, அது கதையிலேயே ஒரு அசிங்கமான வேலையை செய்யற மாதிரியான கேரக்டரா இருந்திருக்கும். இந்த அக்லின்ற கேரக்டரை படங்கள்ல நிறைய யூஸ் பண்றது கிடையாது. அப்படியே யூஸ் பண்ணாலுமே கூட அந்த கேரக்டரை சரியா எழுதுறது கிடையாது. ஆனா அந்த அக்லின்ற கேரக்டரை மட்டும் சரியா எழுதி குட் பேட் கேரக்டர்ஸ் எல்லாம் சரியா பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரியான படங்கள் கண்டிப்பா ஹிட் இருக்கும். அவ்வளவு ஏன், இந்த அக்லின்ற கேரக்டர் தான் ஒரு படத்தினுடைய புரோட்டகனிஸ்டான ஹீரோவையும் ஆன்டகனிஸ்டான வில்லனையும் இணைக்கிற பாலமாவே இருந்திருக்கும். சோ தமிழ் சினிமால சரியா யூஸ் பண்ணப்பட்ட குட் பேட் அக்லி கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 10 படங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? எருமையா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேட்டருங்க. அது என்னன்னா, நம்ம சேனல் ஒரு 200K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருந்தது. அதுக்காக Q&A செஷன் போட்டிருந்தேன். அதுல நம்ம பயப்புள்ளைங்க எல்லாம் கேட்டிருக்கு, ப்ரோ விடாமுயற்சி எப்போ வரும்? குட் பேட் அக்லியுடைய ஷூட் எப்போ போறாங்க? கோட் படத்தோட ஸ்டோரி தெரியுமா? விஜய் எலெக்ஷன் வந்தா ஜெயிப்பாரா மாட்டாரான்லாம். ஐயோ, விஜய் ஜெயிப்பாரா? விடாமுயற்சி வருமானலாம் ஃபியூச்சரை கணிக்கிறதுக்கு நான் இங்க என்ன ஜோசியமா பாத்துன்னு இருக்கேன். ஆனா விஜய் ஜெயிப்பாரா விடாமுயற்சி வருமானலாம் கணிக்க முடியாட்டியும் நம்மளோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கணிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஆப் இருக்குதுங்க, அஸ்ட்ரோடாக். இது ஒரு அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் ஆப்புங்க. இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த ஆப்ல இருக்கக்கூடிய தி பெஸ்ட் அஸ்ட்ராலஜர் பல்லவியோட நான் கதைச்சிருந்தேன். அவங்க ஜஸ்ட் என்னோட டேட் ஆஃப் பர்த், பிறந்த டயத்தை மட்டுமே கேட்டுட்டு, நான் இப்போ சோசியல் மீடியா ரிலேட்டடான ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன், அதுல தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கோ ஆச்சரியம், எப்படி ஒருத்தனுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த டயத்தை மட்டுமே வச்சு இதெல்லாம் சொல்லிட முடியும்னு. சோ தென் அவங்க கிட்ட என்னோட ஃபியூச்சர் அண்ட் 2024 என்னோட கெரியர் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ உங்களுக்குமே கூட ஒரு கியூரியஸ் இருக்கும்ல, உங்களோட கெரியர், உங்களோட ஃபியூச்சர் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க ஒரு பெஸ்டான அஸ்ட்ராலஜரை கான்டாக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஆப் மூலமா நீங்க வீட்ல இருந்தே சாட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்மளோட லிங்க் மூலமா போனீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சாட் ஃப்ரீயாவும் கிடைக்கும். சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 1, வேட்டைக்காரன். 2009ல தளபதியோட நடிப்புல வெளிவந்த படம் தாங்க இந்த வேட்டைக்காரன். ரிலீஸ் ஆனப்போ மிக்ஸ்டான ரிவ்யூஸ் எல்லாம் இந்த படத்துக்கு வந்திருந்தாலுமே கூட கமர்ஷியலா இந்த படம் ஹிட் தான். இப்போ இந்த படத்துல இந்த குட் பேட் அக்லின்ற கேரக்டர்ஸ சரியாவே யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகிரணும் அப்படின்ற கனவோட காலேஜுக்கு படிக்க வர ஹீரோ கேரக்டர் ரவி, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய டிஎஸ்பி தேவராஜர் ரோல் மாடலா வச்சிருக்காப்ல. அவரை போலவே ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகிரணும், மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ இவரோட கேரக்டர் தான் குட். அவரை போலவே பெரிய போலீஸ் ஆபீசர் ஆனவங்க தான் அவருடைய ஆசை, லட்சியம் எல்லாம்.
அதுக்காக அவர் என்னென்ன பண்றாரோ அதையெல்லாம் இவனும் பண்ணுவான். இப்போ அதே ஊர்ல செல்லான்ற ஒரு கேங்ஸ்டர் இருக்கான். பொண்ணுங்க சமாச்சாரத்துல எல்லாம் வீக்கா இருக்கக்கூடிய அவன் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு உமா கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். இப்போ இவனோட கேரக்டர் தான் அக்லி. இத கேள்விப்படக்கூடிய ஹீரோ செல்லாவை போய் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாப்ல. இப்போதாங்க இந்த கதையில தி பேட் வில்லன் என்டர் ஆகுறாப்ல. வேதநாயகம் ஒரு பெரிய டானா இருக்கக்கூடிய வேதநாயகம் தன்னோட பையனை அடிச்சவன துவம்சம் பண்றதுக்காக வாரான். தென் ஹீரோ வில்லன் கிளாஷ் ஸ்டார்ட். இந்த கதையில நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கக்கூடிய தட் குட் கேரக்டர் ஹீரோ தி பேட் வில்லனை சந்திக்க காரணம் அந்த அக்லி கேரக்டர் பண்ண அசிங்கமான வேலை தான். நம்பர் 2 ராட்சசன். 2014ல டைரக்டர் ராம்குமார் விஷ்ணு விஷால் காம்போல வந்த படம் தாங்க இந்த ராட்சசன். தமிழ் சினிமால வெளிவந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெல் ரிட்டன் சைக்கோ கில்லர் ஸ்டோரினா அது இதுதான். இந்த படத்துலயும் இந்த குட் பேட் அக்லின்ற கேரக்டர்ஸ சரியா எழுதி இருப்பாங்க. எப்படியாவது டைரக்டர் ஆகிரணும் அப்படின்ற தன்னோட கனவை நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு குட் ஹீரோ கேரக்டர் அருண்குமார் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா போலீஸ் வேலைக்கும் வர வேண்டிய நிலைமை வருது. அப்படி இவர் போலீஸ்க்கு வரும் பொழுது சிட்டில அடிக்கடி சின்ன பொண்ணுங்கெல்லாம் கடத்தப்பட்டு கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டுட்டும் வராங்க. இந்த கேஸ் இவரோட ஸ்டேஷனுக்கு வருது. அப்போதான் நம்ம ஹீரோவுக்கு அவருடைய டைரக்டர் மூலம் உதவி செய்யுது. இவர் டைரக்டர் ஆகணும்னு கதை எழுதுறதுக்காக கதைக்காக சைக்கோ கில்லர்ஸ் பத்தி செஞ்ச ரிசர்ச்ல இருக்க மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இந்த கேஸ்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிற ஹீரோ கண்டிப்பா அதை செய்யறவன் ஒரு சைக்கோ கில்லர் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட மேலதிகாரிக்கும் தெரியப்படுத்துறாரு. நம்ம தேட்டர் இருக்கிற ஆள் ஒரு ரேபிஸ்டோ ஆள் கடத்துறனோ இல்ல இவன மாதிரி ஒன் சைடுல வரோ கிடையாது. திட்டம் போட்டு கொலை செய்யற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன். அதாவது அவன் ஒரு சைக்கோ. இந்த சமயத்துல இன்னொரு பொண்ணு கடத்தப்படுறா. அந்த பொண்ணை தேடி போகும் பொழுதுதான் இந்த பொண்ணுங்களை எல்லாம் கடத்திட்டு இருக்குது ஒரு ஸ்கூல் வாத்தியாரா இருக்கக்கூடிய இன்பராஜ்ன்ற கேரக்டரை நோக்கி கதை நகர ஆரம்பிக்குது. இந்த இன்பராஜுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு பீடோஃபைல். அப்படின்னா அந்த சின்ன பசங்க மேல எல்லாம் ஆசைப்படுற மாதிரியான ஒரு சீப்பான கேரக்டர்னு வைங்களேன். நம்ம டேர்ம்ல சொல்லணும்னா கதையோட அக்லி கேரக்டர். ஈவன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே இவன் தான் அந்த சைக்கோன்ற மாதிரியே கதையை கொண்டு போவாங்க. ஆனா படத்தோட இன்டர்வல் போர்ஷன்ல கதையோட குட் கேரக்டர் ஹீரோ இந்த அக்லி கேரக்டர் இன்பராஜை கொன்னுருவாரு. ஆனா அதே சமயத்துல இன்னொரு பொண்ணு கடத்தப்படுவா. அப்போதான் ஹீரோக்கே தெரியும் நாங்க இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்குது இந்த அக்லி கேரக்டர் கிடையாது, வலினா என்னன்னே தெரியாத எல்லாரையும் கொடூரமா கொல்லக்கூடிய தி பேட் கேரக்டர் கிறிஸ்டோபர்னு. அவனுக்கு வலினா என்னன்னு தெரியாது நினைக்கிறேன். இன்டர்வலுக்கு பின்னாடி சைக்கோ கில்லர் அதாவது கதையோட பேட் கேரக்டர் கிறிஸ்டோபரை ஹீரோ கண்டுபிடிப்பாரு. இப்போ இந்த கதையில நல்லா பாத்தீங்கன்னா குட் கேரக்டரா இருக்கக்கூடிய ஹீரோக்கும் பேட் கேரக்டரா இருக்கக்கூடிய சைக்கோ கில்லருக்கும் நடுவுல இருந்தது இந்த அக்லி கேரக்டர் இன்பராஜ் தான். படத்தோட டைரக்டர் ஆரம்பத்திலே நாசுக்கா சொல்லிருப்பாப்ல. அதாவது ஒரு சீன் வரும், இந்த பொண்ணுங்களை எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் என்ன சொல்லுவாப்லனா கொன்னவன் ரேப் பண்ணலன்னு சொல்லுவாரு. பட் இன்பராஜுடைய கேரக்டரே அதுதானே. சோ அதை வச்சே புரிஞ்சுக்கலாம் இன்பராஜ் கில்லர் கிடையாதுன்னு. ஆனா படத்தோட ஹீரோக்கு இன்பராஜ் செத்த பின்னாடி பொண்ணுங்கெல்லாம் காண போவாங்க. அப்பதான் அவருக்கே தெரியும் உண்மையான கில்லர் இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்றது. சோ இந்த கதையிலையும் பாத்தீங்கன்னா from hero to ugly character to bad villain. நம்பர் 3 எந்திரன். இந்த படத்துக்கு நான் தான் இன்ட்ரோ தரணும்ன்றது கிடையாது, சங்கர் சாருடைய கரியர் பெஸ்ட் படங்க. இப்போ இந்த படத்துல குட் பேட் அக்லின்ற இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாமா? எப்படியாவது ஒரு மனுஷனுக்கு ஈக்குவலா அவ்வளவு ஏன் அவனை விட இன்டெலிஜென்ட்டா ஆனா மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு ரோபோ உருவாக்கணும்னு பல வருடங்களா கஷ்டப்பட்டு ஒரு ரோபோ உருவாக்கக்கூடிய குட் ஹீரோ கேரக்டர் வசீகரன். My dear robo, welcome to this world. அந்த ரோபோ உருவாக்கி அந்த ரோபோவை லான்ச் பண்ணலாம்னு போகும் பொழுது தான் இந்த கதையோட அக்லி கேரக்டர் இன்ட்ரோ ஆகுறாப்ல. போரா யாருன்னா நம்ம வசீகரனுடைய ப்ரொஃபசர் தான். அவருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோபோ ரிசர்ச்ல பல வருஷமா இருப்பாப்ல. ஆனா அவரால ஒரு பெர்ஃபெக்ட்டான ரோபோவை உருவாக்க முடியாம போயிடும். பட் இப்போ பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டூடெண்ட் டாக்டர் வசீகரன் இதெல்லாம் பண்ணும் பொழுது அவருக்கு ஒரே பொறாமையா இருக்கும். இதனாலேயே பல குதர்க்கமான டெஸ்ட் எல்லாம் வச்சு அந்த ரோபோவை டெஸ்ட்ல ஃபெயில் பண்ணிடுவாப்ல. இது ஆபத்தான மிஷன், யார வேணாலும் கொன்னுடும். இத அப்ரூவ் பண்ண முடியாது. இதுல டிப்ரெஷன் ஆகக்கூடிய டாக்டர் வசீகரன் அந்த டெஸ்ட்ல எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிரணும்ன்றதுக்காகவே என்னென்னமோ பண்ணி கடைசில அந்த ரோபோவே உடைச்சு போட்டுறாப்ல. இப்போ தாங்க இந்த கதையோட தி பேட் வில்லன் என்ட்ரி ஆறாப்ல. உடைச்சு போட்ட ரோபோவுக்கு மறுபடி உயிர் கொடுக்கிறாரு போரா. அதுவும் இந்த தடவை கிரீன் சிப் கிடையாது, ரெட் சிப். ரெட் சிப்ல தி பேட் வில்லன் அவதாரம் எடுத்த சிட்டி என்னெல்லாம் பண்றான்றதுதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பார்க்கும் பொழுது குட் கேரக்டர் என்னைக்குமே போல ஹீரோ வசீகரன் தான். பட் பேடா இருக்கக்கூடிய வில்லன் கேரக்டர் டாக்டர் போரான்னு தான் நாங்கெல்லாம் நினைப்போம். ஆனா அப்படி கிடையாதுங்க. குட் கேரக்டர் என்னைக்கும் போல ஹீரோவா இருந்தாலுமே கூட இந்த படத்தோட அக்லி கேரக்டர் தான் போரா. ஏன்னா அவர் பண்ண அக்லியான வேலையினால தான் தி பேட் கேரக்டர் சிட்டியே பிறக்கிறான். ஆக்சுவலி இந்த குட் பேட் அக்லின்ற கேரக்டர்ஸ்க்கு இந்த படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க. நம்பர் 4 அயன்.
2009 கேவி ஆனந்த் சாருடைய டைரக்ஷன்ல சூர்யா சார் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தாங்க இது. கேவி ஆனந்த் சாருடைய படங்கள்லயே கேரக்டர்ஸ் எல்லாம் சரியா எழுதப்பட்ட படம்னா அது இதுதான். ஆக்சுவலி இந்த படத்துல குட்ன்ற கேரக்டரே இருந்திருக்காதுங்க. ஹீரோவும் சரி வில்லனும் சரி தப்பு தான் பண்ணுவாங்க. ஆனா ரவுடியிலேயே நல்ல ரவுடின்ற மாதிரி பண்ற தப்புலயே ஒரு கடமை கண்ணியம் கோட்பாடுன்னு தப்பு பண்றதால ஹீரோ கேரக்டரை குட்னு வச்சுப்போம். கடத்தல்ல கூட கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கிறீங்களேன்னு சொன்னா ஸ்மக்லிங் பண்றதுக்காகவே ஊருக்குள்ள தாஸ் கேங் அண்ட் சேட் கேங் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அதுல தாஸ் கேங்ல இருக்கவர் தான் நம்ம ஹீரோ தேவான்ற கேரக்டர். எப்பேற்பட்ட பொருளா இருந்தாலும் அதை சூட்சுமமா ஸ்மக்லிங் பண்றதுல நம்ம ஆளு கிங். அப்போதான் அவங்களோட கேங்ல சிட்டின்னு ஒருத்தன் வந்து சேர்றான். ஆரம்பத்துல தாஸ் கேங்ல வலுக்கட்டாயமா எனக்கு வேலை தாங்க அப்படின்னு உள்ள வந்து சேர்ந்தாலும் காலப்போக்குல இந்த சிட்டின்ற கேரக்டர் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆயிராப்ல. அவன் பண்ணக்கூடிய எல்லா ஸ்மக்லிங்லயும் இவன் கூடவே நிக்கிறான். இது இப்படி இருக்கும் பொழுது இவங்க பண்ணக்கூடிய எல்லா ஸ்மக்லிங்க பத்தியும் அடிக்கடி இவங்களுடைய ஆப்போசிட் கேங் அதாவது சேட்டு கேங்க்கு துப்பு கிடைச்சுனே இருக்குது. இது எப்படிடா அப்படின்னு தாஸ் கேங் எல்லாம் யோசிச்சுனே இருக்கும் பொழுது தாங்க சரியா இன்டர்வல் போர்ஷன்ல ரிவீல் பண்றாங்க இந்த சிட்டின்ற கேரக்டரே சேட்டு கேங்கால தாஸ் கேங்க்கு வேவு பார்க்க அனுப்பப்பட்ட ஆளுன்னு. கமலேஷ் அம்ச்சுதான்டா நான் தாசுகிட்டே வந்து சேர்ந்தேன். இப்ப இந்த கதையில சிட்டி தாங்க அக்லி கேரக்டர். கூடவே இருந்து முதுகுல குத்துறது. இவன் தான் இந்த அசிங்கமான வேலையை பண்ண அக்லி கேரக்டர் அப்படின்னு ஹீரோக்கு தெரிஞ்ச பின்னாடி ஹீரோவால அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியாது. அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய ஒரு சில இன்சிடென்டால சிட்டின்ற கேரக்டர் செத்து போனாலுமே கூட எப்படி சிட்டின்ற ஒரு அக்லி கேரக்டரை கேங்குக்குள்ள அனுப்பி கேங்கையே அழிக்க பார்த்தானோ அது போல அவன் கேங்க ஒண்ணும் இல்லாம பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தட் பேட் வில்லனை அழிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அந்த அக்லி கேரக்டர் பண்ண துரோகம் தாங்க காரணமாவே இருந்திருக்கும். நம்பர் 5 கத்தி. இந்த கத்தி படத்துக்கு நான் தான் இன்ட்ரோ கொடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. நம்ம தளபதி AR முருகதாஸ் காம்போவுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிங்க. ஆமா இதுல குட் கேரக்டர் ஹீரோ பேட் கேரக்டர் வில்லன் அதெல்லாம் ஓகேப்பா. யார் அந்த அக்லி கேரக்டர் திருடனா வந்த கதிரேசன் கேரக்டரா அப்படின்னா இல்ல ஒரு விவசாய கிராமத்தையே அழிக்க வர கார்ப்பரேட் கம்பெனி அவங்க கிட்ட இருந்து அந்த கிராமத்தை காப்பாத்த பாடுபடுற ஒரு கிராமத்து இளைஞன் ஜீவானந்தம். இவர் ஒரு சில காரணங்களால தவறுதலா ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாரு. சோ அவருக்கு பதிலா அந்த இடத்துல அவரை போலவே இருக்கக்கூடிய ஒரு திருடன் கதிரேசன் கேரக்டர் அவர் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த ஊருக்காக பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த 2 கேரக்டர் இருக்காங்கல்ல ஜீவானந்தம் அண்ட் கதிரேசன் இவங்க தான் இந்த கதையோட குட் கேரக்டர்ஸ். பெரியவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க கிட்ட நான் போய் சொன்னேன் ஆனா அன்பு போய் இல்ல. ஆப்வியஸ்லி ஹீரோ 2 பேரும் குட் கேரக்டர்னா அந்த பேட் கேரக்டர் வில்லனா தான் இருக்க முடியும். அந்த கிராமத்தையே அழிக்க போற கார்ப்பரேட் கம்பெனியோட ஓனர் தான் தட் பேட் கேரக்டர். அவ்வளவு ஏங்க இந்த படத்துல நம்ம அனி பேட் ஐஸ்னு வில்லனுக்கு தனியா ஒரு பிஜிஎமே போட்டிருப்பாப்ல அவ்வளவு பேட். சரிப்பா அந்த குட் பேட் எல்லாம் ஓகே. யார் அந்த அக்லி கேரக்டர்னா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமோ தெரியல. ஜீவானந்தம் அவங்க ஊர்ல நிலத்தடி நீர் ஓடுது அப்படின்னு கண்டுபிடிச்சதோ அந்த தண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு காணியுடைய சொந்தக்காரங்களா சொல்லுவாப்ல. அப்போ ஒரு கேரக்டர் ஜீவானந்தம் கூடவே இருந்து வில்லனுக்கு துப்பு சொல்லின்னு இருக்கும். எஸ் ஜீவானந்தம் உடைய ப்ரொஃபசர் இவர் பாத்தீங்க அப்படின்னா வில்லனுடைய ஆள். ஆனா ஜீவானந்தம் கூடவே இருப்பாப்ல. இவர் கூடவே இருந்து வில்லனுக்கு தகவல் சொல்லி இருப்பாப்ல. இவர் சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் வச்சுதான் காணி சொந்தக்காரங்க எல்லாரையுமே கொண்டுட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வில்லன் எல்லா இடத்தையும் வளைச்சு போட்டுருவாப்ல. ஆக்சுவலி இந்த இடத்துல இருந்தாங்க கதையே ஆரம்பிக்கும். அவ்வளவு இந்த குட் கேரக்டர் ஹீரோ அந்த பேட் ஐஸ மீட் பண்றதுக்கு காரணமே இந்த ப்ரொஃபசர்ன்ற அக்லி கேரக்டர் தான். நம்பர் 6 சுந்தர பாண்டியன். 2012 நம்ம சசிகுமார் சூரி லட்சுமி மேனன் BGS எல்லாம் நடிச்சு வெளிவந்த படம் தாங்க இந்த சுந்தர பாண்டியன். இந்த படத்தோட கதை ஒரு சாதாரணமான ஒன்லைனா இருந்தாலுமே கூட இந்த குட் பேட் அக்லின்ற கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த படத்துல சரியா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஊருக்குள்ள ஒரு பெரிய தலக்கட்டா இருக்கக்கூடிய ரகுபதியுடைய மகன் தான் நம்ம ஹீரோ சுந்தர பாண்டியன். இந்த கதையுடைய குட் கேரக்டர். இவரு பாத்தீங்கன்னா வழக்கம் போல தனக்குன்னு ஒரு 3 பேர் கொண்ட கேங்கோட மாசா சுத்தின்னு இருப்பாப்ல. அப்படி தன்னோட ஃப்ரெண்ட் அறிவுன்ற கேரக்டர் பக்கத்து ஒரு பொண்ணை லவ் பண்ண அந்த லவ்வுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறாப்ல. அப்படி பற்பல ஹெல்ப்புகள் எல்லாம் பண்ணும் பொழுது அந்த பொண்ணு இவர் ஃப்ரெண்டுக்கு ஓகே சொல்லுவான்னு பார்த்தா நம்ம சுந்தர பாண்டியனுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. நான் உன்னதான் லவ் பண்றேன்னு. இதுக்கு ஒரு காரணமும் இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இவரே ப்ரோபோஸ் பண்ணிருப்பாப்ல. அத மனசுல வச்சுதான் அந்த பொண்ணு இப்போ இவருக்கு ஓகே சொல்லிருக்கும். நான் அவங்கள சொல்லல உங்களை சொன்னேன். என்னது உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்போ இது இப்படி இருக்க படத்துக்கு வில்லன் ஒருத்தன் வேணும்ல. அதாங்க நம்ம பேட் கேரக்டர். அந்த பொண்ணுக்கு வீட்டுல ஒரு மாப்பிள்ள பாத்திருப்பாங்க. அதாவது அந்த பொண்ணோட அக்கா புருஷனோட தம்பி ஜெகன்ற கேரக்டர் நம்ம VGS பிளே பண்ணிருப்பாப்ல. அவரை பேசி வச்சிருக்க அந்த பொண்ணு வேற நம்ம சுந்தர பாண்டியன் லவ் பண்ணுவாங்களா. லவ் பண்ணது மட்டுமே இல்லாம வீட்லயும் ஒரு மாதிரியா கன்வின்ஸ் பண்ணி பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருவாங்க. இதுல நம்ம ஜெகன்ற கேரக்டர் காண்டாயிருவாப்ல. சோ கிளைமேக்ஸ்ல நம்ம குட் கேரக்டர் சுந்தர பாண்டியனை கொலை பண்ணணும்னு பிளான் எல்லாம் பண்ணி பேட் கேரக்டர் ஜெகன் அவரை கள்ளிக்காட்டுக்கு கூப்பிடுறாப்ல. அங்க போனா சின்னதா ஒரு ஃபைட் நடக்கும். அதுல சுந்தர பாண்டியன் உஷாராயிராப்ல. அப்போ தாங்க சுந்தர பாண்டியன் ஒருத்த முதுகுல குத்துறான். யாரான்னு பார்த்தா இந்த கதையோட அக்லி கேரக்டர் என்ட்ரி ஆகிறாப்ல. அதாவது ஆரம்பத்துல அந்த பொண்ணை லவ் பண்ணால அறிவுன்ற பையன் அவன் தான் நம்ம சுந்தர பாண்டியன் கூடவே இருந்து கடைசியில ஜெகனுக்கு சப்போர்ட் பண்ணி சுந்தர பாண்டியனை முதுகுல குத்துவாப்ல. இந்த படம் வந்த போலாம் இந்த ட்விஸ்ட் வெகுவா பாராட்டப்பட்ட ஒரு ட்விஸ்டுங்க. அண்ட் இதுதாங்க சுந்தர பாண்டியன் படத்துல வரக்கூடிய குட் பேட் அக்லி கேரக்டர்ஸ் உடைய கனெக்ஷன்ஸ். அப்புறம் நல்லா கவனிச்சீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இதுலயும் தட் குட் கேரக்டர் பேட் கேரக்டரை சந்திக்க காரணமே இந்த அக்லி கேரக்டருடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண போனதா தான் இருக்கும்.
நம்பர் 7 தலைவா. தளபதியோட ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் மூவினா நான் இதை தாங்க சொல்லுவேன். ஓடி இருக்க வேண்டிய படம் பட் ஃபிளாப் ஆயிருச்சு. அதுக்கு காரணம் என்னன்றது ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நாங்க இந்த படத்தோட குட் பேட் அக்லி கேரக்டர்ஸ் பார்க்கலாமா? பாம்பேயோட ஒரு காட் ஃபாதரா இருக்கக்கூடிய கேரக்டர் அண்ணா, அவரோட பையன் விஸ்வா. இந்த விஸ்வான்ற கேரக்டருக்கு இது எதுவுமே தெரியாம ஃபாரின்ல வளர்க்கப்படுறாரு. இப்போ இவர் தான் இந்த கதையோட குட் கேரக்டர். நான் செய்யற எந்த காரியமும் அவனோட எதிர்காலத்தை பாதிக்க கூடாது. விஸ்வா உங்களோட கூட்டிட்டு போயிருங்க, அவன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். ஒரு கட்டத்துல இந்த விஸ்வான்ற கேரக்டர் இந்தியாவுக்கு வர வேண்டிய நிலைமை வருது. அப்படி வரும் பொழுதுதான் அவரோட அப்பா பாம்பேயுடைய காட் ஃபாதரா இருக்காரு, அவருக்குன்னு ஒரு கூட்டமே இருக்குது, அண்ட் அவர் டோட்டலா வேற ஒரு லைஃப வாழ்ந்துன்னு வராரு அப்படின்றதெல்லாம் தெரிய வருது. அப்படி தெரிய வரும் பொழுது அவருடைய அப்பா, அதாவது இந்த அண்ணான்ற கேரக்டர் ஒரு பாம்பு பிளாஸ்ட்ல கொல்லவும் படுறாரு. கொன்னது யாருன்னா பொதுவா நல்லது செய்யறதுக்குன்னு ஒரு கேங் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆப்போசிட்டா கெட்டது செய்யறதுக்குன்னு ஒரு கேங் இருப்பாங்கல்ல. இங்க தான் இந்த கதையுடைய பேட் கேரக்டர் இன்ட்ரோ ஆகுறாப்ல பீமா. இவர் தான் இந்த கதையோட பேட் கேரக்டர் அண்ட் வில்லன். இவனுங்க கெட்டது செய்யற கேங். சோ இவனுங்க தான் இந்த அப்பாவை கொண்டு இருப்பானுங்க. இப்படி இந்தியாவுக்கு வந்த இடத்துல தன்னுடைய அப்பாவை இழக்கிற விஸ்வா வேற வழி இல்லாம தன்னோட அப்பா இடத்தை நிரப்பணும்ன்றதுக்காகவே அந்த மக்களோட காட் ஃபாதர் ஆகுறான். இப்போ இந்த விஸ்வாவுக்கு ஹெல்ப் பண்றது யார் அப்படின்னா விஸ்வாவுடைய சித்தப்பா. சோ இதுக்கு பின்னாடி வளம போல ஹீரோ வில்லன் கிளாஷ் எல்லாம் நடக்கும். கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா வில்லன் விஸ்வாவுடைய சித்தப்பாவை கடத்தி வச்சுட்டு விஸ்வாவை கூப்பிடுவான். விஸ்வாவும் அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியும் சித்தப்பாவே வில்லனோட ஆளு. ஆமாங்க, இந்த கதையோட அக்லி கேரக்டரே இந்த சித்தப்பா கேரக்டர் தான். அவரு விஸ்வாவுக்கு துரோகம் பண்ணிருப்பாப்ல. அவ்வளவு அவங்க அப்பாவை கொள்ள ஹெல்ப் பண்ணதே இவரா தான் இருப்பாரு. ஏன்னா அவரு காட் ஃபாதர் ஆகணும்னு. இந்த கதையில நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் குட் கேரக்டர் விஸ்வா சாதாரணமா இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்பி போயிருப்பாப்ல. ஆனா இந்த அக்லி கேரக்டர் சித்தப்பா விஸ்வாவுடைய அப்பாவை கொல்லணும்ன்றதுக்காக வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணி கொன்னதால தான் தெரிஞ்சோ தெரியாமலோ செகண்ட் ஹாஃப்ல நம்ம குட் கேரக்டர் பேட் கேரக்டரை மீட் பண்றதுக்கு காரணமா போயிரும். நம்பர் 8 சிறுத்தை. நம்ம சிவாவோட சிறுத்தை சிவாவோட நம்ம சீட்டாவோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவிங்க. என்னதான் இது ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்கா இருந்தாலுமே கூட படம் டக்கரா இருக்கும். இப்போ இந்த படத்துல நம்ம சிவா குட் பேட் அக்லி கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காருன்னு பார்க்கலாமா? லோக்கல்ல திருடனா இருக்கக்கூடிய ராக்கெட் ராஜா ஒரு தடவை எதேச்சியா திருட போகும் பொழுது அந்த திருடின பாக்ஸுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையும் இவனை அப்பான்னு சொல்லுது. ராக்கெட் ராஜாக்கு ஒண்ணுமே புரியல. வேற வழி இல்லாம அந்த குழந்தைய எங்கேயும் விடவும் முடியாம ராக்கெட் ராஜாவே வளர்க்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் ஒரு தடவை இவனையும் இவனோட அந்த குழந்தையும் ஒரு சில ரவுடிங்க எல்லாம் துரத்துறாங்க. அப்போ ஒரு கேரக்டர் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துது. அந்த காப்பாத்தின கேரக்டரை பாத்தீங்கன்னா பார்க்க இவன மாதிரியே இருக்காப்ல. இவர தாங்க நம்ம கதையோட குட் கேரக்டர் ரத்னவேல் பாண்டியன். இப்போ பிளாஷ்பேக் என்னன்னா ரத்னவேல் பாண்டியன் ஒரு போலீஸ் ஆபீசர். அப்படி இவர் ஒரு தடவை ஒரு ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போகும் பொழுது அந்த ஊரையே கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய இந்த கதையோட பேட் கேரக்டர் தாதா பாவுஜியை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது. அது ஏன்னா இங்க தான் இந்த படத்தோட அக்லி கேரக்டர் இன்ட்ரோ ஆகுறாப்ல. அந்த தாதா பாவுஜிக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்து ரேப் பண்ணிடுவான். இதை தட்டி கேட்க அந்த ஊருக்குள்ள ஒருத்தர் இருக்க மாட்டான். ஆனா நம்மால அந்த ஊருக்கு போனதுமே முத வேலையா பாவுஜியுடைய வீடு பூந்து அந்த பையன் முன்னாவ அடிச்சு இழுத்துன்னு போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாப்ல. அதுல அவன் கொஞ்சம் பைத்தியம் ஆயிருவான். ஜெயில இருந்து வெளியே வரும்போது கூட கொஞ்சம் பைத்தியம் மாதிரியே நடந்துக்குவான். இந்த அடுத்து நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களால அவன் செத்தும் போயிருவான். இதுல இந்த கதையோட பேட் கேரக்டர் பாவுஜி நம்ம குட் கேரக்டர் ரத்னவேல் பாண்டியனை பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சபதம் எடுப்பான். இந்த அக்லி கேரக்டர் முன்னா மட்டும் இல்லனா ரத்னவேல் பாண்டியன் பாவுஜியை சந்திச்சிருக்க வாய்ப்பே இல்ல. நம்பர் 9 வேலைக்காரன். 2017ல மோகன் ராஜா எஸ்கே காம்போல வெளிவந்த ஒரு படம் தாங்க இந்த வேலைக்காரன். எஸ்கே நடிச்ச உருப்படியான படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே டைரக்டர் மோகன் மட்டுமே இல்லாம இன்னும் 3 பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. அதனாலயும் என்னமோ தெரியல இந்த படத்தோட ரைட்டிங் பக்காவா இருந்திருக்கும். அது போல இந்த குட் பேட் அக்லின்ற காம்பினேஷனை மிகச்சரியா யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம கதையோட ஹீரோ அறிவு கூலிக்கார குப்பம் என்கிற கொலைக்கார குப்பத்துல இருக்காப்ல. அவருக்கு என்னன்னா அந்த குப்பத்து ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வேலை வாங்கி தந்துடணும், அவங்களை எல்லாம் நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியம் இருக்கும். அண்ட் இவருக்கு ஒரு ஆர்ஜி ஆகணும்ன்றதுதான் ஆசை. அவ்வளவு அந்த குப்பத்துக்கு மட்டுமே கேட்கிற மாதிரி சின்னதா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் கூட வச்சிருப்பாப்ல. இப்போ இவர் தான் இந்த கதையோட குட் கேரக்டர். ஒட்டுமொத்த உழைப்பையும் பெருமைப்படுத்த இந்த ரேடியோவை நான் ஆயுதமா யூஸ் பண்ண போறேன். அதனால தான் ஆயுத பூஜையான இன்னைக்கு இந்த எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த குப்பத்துக்குள்ள காசின்னு ஒரு ரவுடி இருப்பான். அவன் தான் அந்த குப்பத்துல இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாம் ரவுடிசம் தான் கெத்து அப்படின்னு சொல்லி ரவுடிசம் உள்ள இழுத்துன்னு இருப்பான். இவன் தான் இந்த கதையோட பேட் கேரக்டர். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே நம்ம கதையோட குட் கேரக்டர் அறிவு எப்படி இந்த குப்பத்து ஜனங்களுக்கு பசங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்லி இந்த காசியை ஒளிச்சு கட்டி அவங்கிட்ட இருந்து குப்பத்து ஜனங்கள்லாம் காப்பாத்துறது அப்படின்னு பாடுபட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல அவன் இந்த ரேடியோ ஸ்டேஷன் வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேலைக்கு சேர வேண்டிய நிலைமை வருது. அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களால எப்படி இந்த கார்ப்பரேட் ஒர்க் ஆகுது, எப்படி அவங்க மக்களை ஏமாத்தி பொருட்களை விக்கிறாங்க, அதுவும் மக்களுடைய ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரியான பொருட்கள் எல்லாம் எப்படி விக்கிறாங்கன்றதையும் இந்த காசி மாதிரியான ரவுடிங்களே இந்த கார்ப்பரேட் உடைய கைக்கூலிங்க தான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு இனிமே என் குறிக்கோளே இந்த கார்ப்பரேட் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறது தான் அப்படின்ற ஒரு முடிவு பண்றான். சோ இந்த பாயிண்ட்ல
பேட் கேரக்டர்ஸ் எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனியோட ஓனர்ஸ் அப்படின்ற மாதிரி மாறுது. வர்ற மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். அன்னைக்கு இந்த உலகத்திலே சிறந்த வேலைக்காரன் நான் தான் நிரூபிப்பேன். சரி, இவ்வளவு பெரிய கார்ப்பரேட்டர் தனி மனுஷனா நம்ம கதையோட குட் கேரக்டர் எப்படி எதிர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தாங்க இந்த கதையோட அக்லி கேரக்டர் இன்ட்ரோ ஆகிறாப்ல. ஆதி என்கிற அதிபன். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கார்ப்பரேட் கம்பெனி ஓனருடைய மகன் தான். ஆனா தன்னோட அடையாளத்தை மறைச்சு அவங்க கம்பெனியுடைய எதிர் கம்பெனிக்கு வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாப்ல. இப்போ அதே கம்பெனில தான் நம்ம அறிவும் ஒர்க் பண்ணுவாப்ல. சோ அறிவு ஆதி கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாரு. அப்போதான் ஆதிக்கே தெரியும் நாங்க என்னன்னா கம்பெனியை வேவு பார்க்க இங்க வந்திருக்கோம். ஆனா இவன் என்னடானா ஒட்டுமொத்த கார்ப்பரேட்டையே அழிக்க திட்டம் போடுறான்னு அறிவு கூடவே இருந்து அறிவு கார்ப்பரேட்டுக்கு எதிராக பண்ணக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய சாமர்த்தியத்தால ஏதாவது பண்ணினே இருப்பாரு. இது அறிவுக்கு கிளைமேக்ஸ் வரைக்குமே தெரியாது. அவ்வளவு ஏங்க இந்த ஆதின்ற கேரக்டரை எப்படின்னா பாக்குற எல்லார்கிட்டையும் நல்லவன் போலவே நடிப்பான். ஆனா நரித்தனமான வேலையெல்லாம் பண்ணுவான். இந்த கேரக்டர்ல நம்ம ஃபஹத் ஃபாசில் தான் பிளே பண்ணிருப்பாப்ல. மனுஷன் ஆக்டிங்ல பிரிச்சிருப்பாப்ல. ஆனா அந்த கதையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா கதையோட குட் கேரக்டர் பேட் கேரக்டர் மூலமா தான் இந்த அக்லி கேரக்டரையே மீட் பண்ற மாதிரி இருக்கும். நம்பர் 10 கொடி. 2016ல தனுஷ் சாரோடைய நடிப்புல வெளிவந்த தனுஷ் சாரோடைய ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்ஷன் மூவிங் எது. இந்த கதையோட குட் பேட் அக்லி கேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன், கொடி அண்ட் அன்பு ட்வின்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கதையோட குட் கேரக்டர்ஸ். இவங்களுடைய அப்பாவை பாத்தீங்கன்னா ஒரு கட்சியுடைய தொண்டனா இருந்து அந்த கட்சிக்காக செத்து போயிருப்பாப்ல. அதுக்கு பிறகு கொடி அப்பாவை போலவே அப்பாவுடைய பாதையில ஒரு அரசியல்வாதியா தான் ஆகணும் அப்படின்னு வளர்றாரு. அறிவு ஒரு காலேஜுடைய ப்ரொஃபசர் ஆகிறாப்ல. இப்போ இந்த கொடியை பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே இவரை போலவே அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு நினைச்சு அதுக்காக தன்னை தயார் படுத்திட்டு இருக்க ருத்ரா அப்படின்ற கேரக்டர் லவ் பண்றாரு. இந்த ருத்ரான்ற கேரக்டர் பாத்தீங்கன்னா கொடி இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிர்கட்சியில இருப்பாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அரசியல்ல வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் கொடி ஒரு ஊரையே அழிச்சிட்டு இருக்க மர்க்யூரி ஃபேக்டரியோட கழிவுகளை எல்லாம் அகற்றிட்டதா சொல்லி தன்னோட கட்சி ஆளுங்க காசு வாங்கிட்டு அந்த கம்பெனியை மூட வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொடி இத பத்தி கட்சி ஆளுங்கிட்டையும் கேக்குறாப்ல. இதே சமயத்துல எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ருத்ரா இதையே வச்சு எலெக்ஷன்ல ஓட் கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் வளர வளர கொடிய சாதாரணமா விட்டாத்தானே இந்த ஃபேக்டரி பத்தின விஷயங்கள்லாம் வெளியே சொல்லுவானு அவனோட கட்சி ஆளுங்களே அவனையே எலெக்ஷன்ல நிறுத்திடுறாங்க. இப்போ கொடிக்கு ஆப்போசிட்டா நிக்கிறது கொடியோட லவர் ருத்ரா. ஆனா இந்த கொடியை பாத்தீங்கன்னா அப்பவுமே கூட அந்த ஃபேக்டரி பத்தின விஷயங்கள்லாம் மீடியால சொல்லி தன்னோட கட்சியில இருக்கவங்களே அரெஸ்ட் ஆகிறதுக்கு காரணமாகிறான். இப்போ இந்த இன்சிடென்ட் மூலமா கட்சியில இருக்கவங்களோட பகையையும் சம்பாதிக்கிறான். இதனால இந்த பாயிண்ட வச்சு கட்சிக்காரங்க எல்லாம் பேட் கேரக்டர்ஸ்னு வச்சுப்போம். சொந்த கட்சிக்காரங்க பண்ண தப்ப மீடியா முன்னாடி ஒத்துக்கிட்ட முதல் நீங்களா தான் இருப்பீங்க. இப்போ சொந்த கட்சிக்காரங்களையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததால மக்களுடைய ஆதரவு கொடிக்கு கிடைக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமா ருத்ராவுடைய வின்னிங் சான்ஸை குறைக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ருத்ரா வேற வழி இல்லாம கொடிய ஒரு கட்டத்துல கொன்னுறாங்க. தன்னோட கனவு அடைகிறதுக்கு தடையா இருக்கிறது தன்னுடைய லவ்வராவே இருந்தாலும் கொல்லக்கூடிய ருத்ராவுடைய கேரக்டர் தாங்க இந்த படத்தோட அக்லி கேரக்டர். ஆசைக்காகவும் கனவுக்காகவும் நானே பண்ணணும்னு ஆயிடுச்சு. இந்த ருத்ரா கேரக்டர்ல பாத்தீங்கன்னா த்ரிஷா நடிச்சிருப்பாங்க. த்ரிஷாவை இதுவரைக்கும் பல டைமென்ஷன்ல பாத்திருப்போம். இந்த ருத்ரான்ற கேரக்டர்ல ஒரு வித்தியாசமான வில்லனிசம் காட்டியிருப்பாங்க. அத வில்லனிசம்னு சொல்லிட முடியாது, ஒரு ஸ்மார்ட்டான வில்லன் கேரக்டர். ஆனா பண்ற வேலையெல்லாம் அக்லி தான். இத்தனை நாள் கூடிய கொன்னவன உனக்கு தெரியும் தான் நினைச்சேன். ஆனா நீயே கொன்னு இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. சரிங்க, குட் பேட் அக்லி கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 10 படத்தை இந்த வீடியோல பாத்திருப்போம். இப்போ கேட்கலாம், என்னையா குட் பேட் அக்லின்றதே நம்ம ஏகே சாருடைய டைட்டில் தான். ஆனா அந்த லிஸ்ட்ல ஏகே சாருடைய ஒரு படம் கூட வரவே இல்லையானு. ஆக்சுவலி நீங்கலாம் ஒன்னு தெரிஞ்சுக்கணுங்க, இந்த குட் பேட் அக்லின்ற டைட்டிலுக்கு நிறைய ட்ரோல் வந்தது. ஆனா நான் சொல்றேனே, இந்த டைட்டில் ஏகே சாருடைய யூசுவல் டைட்டில் தான். என்னையா சொல்ற அப்படின்னா, ஆக்சுவலி ஏகே சாருடைய வலிமை, வேதாளம், விவேகம், அவ்வளவு லாஸ்டா வந்த துணிவு, ஆரம்பம்னு அவரோட எல்லா படங்கள்லயும் ஹீரோ வில்லன்றதை தாண்டி முதுகுல குத்துறதுக்குனே ஒரு கேரக்டர் கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த மனுஷன் என்னமோ காலாகாலமா குட் பேட் அக்லின்னு தான் படம் பண்ணின்னு இருக்காரு. என்ன டைட்டில் அப்படி வைக்கல. சோ நீங்க ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்புறம் என்னப்பா, இதுதான் இன்னைக்கான வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்ச குட் பேட் அக்லி கேரக்டர்ஸ் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ட் 2 வீடியோ போட ட்ரை பண்ணுகிறேன் டாலர்களே. அப்புறம் என்னப்பா, கீழே பாருங்க ஒரு சில லிங்க் எல்லாம் சும்மாவே கிடக்கும், போற போக்கல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். என்ன நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்கானுங்க, பழகிடுச்சு. போயிட்டே